ஒரு முதலமைச்சரையே தனக்கு ஆதரவாக தர்ணா போராட்டம் நடத்த வைத்திருக்கிறார் கொல்கத்தாவின் காவல் ஆணையர் ராஜீவ்குமார். நாட்டையே உலுக்கி வரும் கொல்கத்தா சம்பவத்தின் மையப்புள்ளியாக இருக்கும் ராஜீவ்குமார் ஐபிஎஸ்ஸின் பின்னணியை விளக்குகிறது இந்த தொகுப்பு. மமதா பானர்ஜி சுதந்திரமாக தனது செல்போனை கூட பயன்படுத்த முடியாத நிலையை ஒரு காவல்துறை அதிகாரி ஏற்படுத்தினார். மமதாவின் செல்போன் உரையாடல்கள் மிக நுணுக்கமாக ஒட்டுக்கேட்கப்பட்டன. இதனை அறிந்து அதிர்ந்த மமதா பானர்ஜி செல்போனில் ரகசியங்கள் பேசுவதை கைவிட்டார். கொல்கத்தாவில் மட்டுமே தான் செல்போன் பயன்படுத்துவதாகவும் மாநிலத்தின் பிற பகுதிகளுக்கு சென்றால் செல்போன் பயன்படுத்துவதில்லை என்று மமதாவே வெளிப்படையாக தெரிவித்தார். 2011 காலகட்டத்தில் நடைபெற்ற இச்சம்பவத்திற்கு பின்னணியில் இருந்தவராக கருதப்படுபவர்தான் ஐபிஎஸ் அதிகாரி ராஜீவ்குமார். அப்போதைய மாநில இடதுசாரி அரசு மற்றும் மத்திய அரசு இதற்கு காரணம் என அவர் குற்றம் சாட்டினார். இதனை அப்போதைய உள்துறை அமைச்சர் சுசில்குமார் ஷிண்டே திட்டவட்டமாக மறுத்தார். இந்த நிலையில் 2011ஆம் ஆண்டு முதலமைச்சராக பதவியேற்ற மமதா ராஜீவ்குமார் குறித்து விசாரிக்க உத்தரவிட்டார். ராஜீவ்குமாரின் திறமைகள் குறித்து கேட்டறிந்து வியந்த மமதா பானர்ஜி அவரை தனது நம்பிக்கைக்குரிய காவல்துறை அதிகாரிகள் பட்டியலில் சேர்த்தார். தற்போது பாஜக முகாமில் தங்களின் செல்போன்கள் ஒட்டுக்கேட்கப்படுவதாக குரல்கள் ஒலிக்கத் தொடங்கியுள்ளது. பாஜகவின் ரத யாத்திரைக்கு அதிரடியாக தடை விதித்த மமதா அரசு அமித்ஷாவின் ஹெலிகாப்டரை புழுதி படிந்த தளத்தில் தரையிறங்கச் செய்து நெருக்கடி அளித்தது. யோகி ஆதித்யநாத்திற்கு அந்த வாய்ப்பு கூட தரவில்லை. அவரது ஹெலிகாப்டருக்கு தரையிறங்க அனுமதி மறுக்கப்பட்டது. இவ்வாறான பாஜகவுக்கு எதிரான தொடர் நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கும் அதிகாரிகளில் ஒருவராகவும் மமதாவின் நம்பிக்கைக்கு நட்சத்திரமாகவும் இருந்து வருபவர் ராஜீவ்குமார். ரூர்கே பல்கலைக்கழகத்தில் கணினி அறிவியல் பட்டம் பெற்ற ராஜீவ்குமார் காவல்துறையில் பல்வேறு தொழில்நுட்பங்களை புகுத்தியவர். சிட்பண்ட் மோசடி வழக்கை விசாரித்த சிறப்பு புலனாய்வு குழுவின் தலைவராக இருந்த ராஜீவ்குமார் ஆதாரங்களை அளித்ததாகவும் இதுகுறித்து சம்மன் அனுப்பியும் விசாரணைக்கு ஆஜராகவில்லை என கூறி அவரது இல்லத்திற்கே சென்றது 40 அதிகாரிகள் கொண்ட சிபிஐ குழு. வாரண்ட் இல்லாமல் சென்ற சிபிஐ அதிகாரிகளை வாசலிலே நிறுத்திய காவலர்கள் இதுகுறித்து உயர் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தனர். இதனையடுத்து அங்கு விரைந்த கொல்கத்தா காவல்துறை 4 சிபிஐ அதிகாரிகளை தங்களது வாகனத்தில் வலுக்கட்டாயமாக ஏற்றி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றது. சிபிஐ அதிகாரிகளை காவல்துறை கைது செய்த செய்தி முழுவதுமாக பரவுவதற்குள் சிபிஐ அலுவலகத்தையும் காவல்துறை முற்றுகையிட்டது. இராணுவ ஆட்சி கவிழ்ப்புக்கு நிகராக நடைபெற்ற இச்சம்பவங்களின் தொடர்ச்சியாக தர்ணா போராட்டத்தையும் அறிவித்தார் மமதா பானர்ஜி. சிபிஐ அதிகாரிகளை கைது செய்து சிறையில் அடைத்திருக்க முடியும், ஆனாலும் விடுவித்து விட்டோம் என தெரிவித்த மமதா மரணத்தை எதிர்கொள்ளவும் தயார், ஆனால் யாரிடமும் மண்டிட மாட்டேன் என கூறியுள்ளார். ஒரு முதலமைச்சரையே தனக்காக போராட வைத்துள்ளதன் மூலம் அனைவரின் கவனத்தை ஈர்த்துள்ளார் ராஜீவ்குமார். உச்சநீதிமன்றத்திற்கே சென்றுள்ள இந்த விவகாரத்தின் முடிவை நாடே கூர்ந்து கவனித்து வருகிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இஸ்மாயில். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.